இது மாதிரி ஒரு இது எப்போ பாரு உம்மத்தை வந்து நீ சபிச்சுக்கிட்டே இருக்கிற, எப்போ பாரு வந்து உம்மத்து வந்து உம்மத்து மேலேயே குறை சொல்லிகிட்டே இருக்கிற, இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படிங்கிறது தான் அந்த பதிவு தான் இது. நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற 40 நாளாக அங்கே 11 திருமணம் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு பெண்ணு வந்து 6 வயசு சிறுமி. இயேசு இறைவனுடைய மகனாகத்தான் இருப்பார். இன்னைக்கு நம்ம தண்டம் இதப்போ எவனாவது பப்ளிக்கில் இவர்களை வைக்க வேண்டிய இடத்தில் நான் வைப்பேன் மோடி சொல்கிறார். ஜெய் ஸ்ரீராம். இந்த அல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போகிறதுக்காக ஒரு மர்க்கஸ் வந்து இப்போ நம்ம எழுப்ப போகிறோம் பூந்துறையில். அதற்காக இடம் வந்து தேர்வு செஞ்சு வாங்கியாச்சு. அதற்கான பர்மிஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதோடைய ரஃப் எஸ்டிமேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ 3 ஃப்ளோர் கட்டும்போது அது முன்ன பின்ன 1000 அப்படி மீதி பணம் ஃபண்டு அதிகமாக இருந்தால் கூட அந்த ஃபண்டு வந்து வேறு வகையில் நம்ம வந்து நல்ல விதத்தில் நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. வேறு பகுதிகளில் கூட நமக்கு இயங்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அங்கே கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ அதற்கான ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லோரும் ஜக்காத் ஒதுக்குவீங்க. இப்போ அந்த ஜக்காத்துடைய பணத்தை வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பணிக்காக கொடுங்க. இதில் ஜக்காத் வந்து இதுக்கு பயன்படுத்தலாமான்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வரும். அல்லாவுடைய பாதையில் இதுதான் வந்து முதல் ப்ரையாரிட்டியில் வரும். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஜக்காத் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அது வந்து நம்ம கட்ட போகிறது பள்ளிவாசல் கிடையாது, நம்ம கட்ட போகிறது என்னது 3-in-1 4-in-1 வச்சிங்களேன். அது தாவா சென்டராகவும் இயங்கும், அது வந்து ஒரு கம்யூனிட்டி ஹாலாகவும் இயங்கும், அது ஒரு பள்ளிவாசலாகவும் இயங்கும், அது ஒரு லைப்ரரியாகவும் இயங்கும், அது ஒரு மதரசாவாகவும் இயங்கும். அது வந்து எல்லாமே முடிஞ்ச வரை நம்மளால் முடிஞ்சது நம்ம யார் யாரை இணைச்சி நம்மளால் செயல்பட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆளே செயல்பட போகிறதில்ல. நான் ஒரு ஆள் செயல்படுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் போதுமானது. இன்னும் இதை பரவலாக்கணும், இன்னும் நிறைய பேருடைய பங்களிப்பை வந்து நம்ம வந்து இதில் கொடுக்க வைக்கணும், இதை வந்து இன்னமும் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். அப்போ அதற்கான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்சதை நல்லா அந்த அளவுக்கு செய்யுங்க. அதை நாங்கள் நேர்மையான முறையில் எதுக்கு அதை வந்து அல்லாவுடைய பாதைக்காக மட்டுமே செலவு செய்வோம் அப்படிங்கிறத அந்த உறுதியும் நம்ம கொடுக்குறோம். இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கூகுள் பேயில் அனுப்ப முடியலங்கிறாங்க. கூகுள் பே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுங்களுக்கு வந்து கொடுக்கறதில்ல. ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே வந்து ஆப்ஷன் இருக்கிறதில்ல. ஆனால் யூபிஐ ஐடி, அப்போ அந்த ஃபோன் நம்பர் போடுற இடத்துல இதில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடின்னு இருக்கும் பாருங்கள், அந்த யூபிஐ ஐடி போட்டிங்கன்னா அப்படியே அது உட்காந்துக்கும். இப்போ நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யூபிஐ ஐடி நம்மளுது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கும். அது அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃபிட் ஆகிடும், அது போய் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் எளிதாக அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ஸ்கேனர் மூலமாக ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட்டு சின்னதாக கொடுத்தீங்கன்னா கூட அது தொடர்ச்சியாக வந்து என்ன ஆயிரும், அதில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي கரண்ட் சினாரியோ பற்றி ஒரு பயான் இது. இப்போ இன்றைக்கி 2 விஷயங்கள் பார்க்க போகிறோம். மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இதுவும், செகண்ட் ஹாஃபில் இன்னொரு முக்கியமான இன்னொரு சப்ஜெக்டும் பார்க்க போகிறோம். இப்போ இதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களில் இன்றைக்கி முஸ்லீம்கள் வந்து அவர்களுடைய இந்த செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி நாம் வந்து எப்படி வந்து இயங்கணும் அப்படிங்கிறதுக்கான சில புரிதல்கள். நான் ஒன்றும் வழிகாட்டி கிடையாது, நீ பெரிய உஸ்தாதா நீ எனக்கு சொல்லி தரதுக்கு, நாங்களாம் வந்து அந்த காலத்துலேருந்து இதில் இருக்கோம் அதில் இருக்கோம்னு சொல்லுங்கள். நான் ஏற்கனவே அந்த குழியில் இறங்கி அடிபட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து வெளியே வந்திருக்கேன். நீங்கள் மறுபடியும் அந்த உளுந்து அதுக்கப்புறம் தான் நீங்களும் அவ்வளோ டெப்த் இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் வரணும் அப்படின்னா உங்கள் இஷ்டம். நமக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஏற்கனவே டேமேஜ் ஆகி உள்ளே போய் வந்து வெளியே வந்ததுடைய அனுபவம்னு வச்சுங்களேன். என்னுடைய அனுபவத்தை வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். அதனால் வந்து நான் வழிகாட்டுறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வழிகாட்டுதல் அப்படின்னாலே கடுப்பாயிருது. நீ வந்து உபதேசம் பண்ணுற அளவுக்கு நீ பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. நிறைய பேர் வந்து பயங்கரமான பதிவுகள்லாம் போகிறாங்க. இது ஸ்டார்டிங் எங்கேருந்து இதை நான் தொடங்குறேன் அப்படின்னா, தமிழ் பொக்கிஷம் குறித்து நாம் ஒரு சின்ன பதிவு போட்டிருந்தோம்.
இவரை வந்து எப்படி வந்து நான் வந்து பார்க்குறேன், இவர் சொல்லக்கூடிய செய்திகளை நம்பலாமா கூடாதா, இவர் வந்து ஒரு தரப்பு நிலைப்பாடு கொண்டவரா, நம்ம பாஷையில் சொல்ல போனால் தமிழ் பாஷையில் சங்கியா அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்து வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அது கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மார்க் விஷயத்தில் இருக்கிற இந்த கிளாரிட்டி வந்து இந்த விஷயத்தில் உங்களுக்கு இல்லை, நாங்கள் வந்து துனியா விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு அனுபவம் குறைவாக இருக்குது அப்படின்னு இருக்கலாம். எல்லாருமே துனியா விஷயத்தில் இல்லாமல் இருக்கலாம்னு சொல்ல முடியாது. இப்போ நான் எந்த ஆங்கிளில் இதை பார்க்குறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ நான் இதில் சொல்கிறேன், புரியுங்களா? நீங்களும் இப்படி பாருங்கன்னு நான் சொல்கிறேன். நான் சில குரான் ஹதீஸ்கள் வச்சு நான் ஒரு ரிசல்ட்டுக்கு வந்து என் வாழ்க்கையில் நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அந்த அடிப்படையில் அடுத்ததாக ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, சரவணன் பரமானந்தம் வந்து குரானை படிக்க சொல்லி நிறைய பேர் முஸ்லீம்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து நான் அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படிங்கிற அந்த எண்ணோட்டத்தில் நான் படிக்க மாட்டேன், நான் ஒரு சந்தேகத்தோடு தான் அந்த புக்கை வந்து படிப்பேன், என்னால் வந்து ஒரு இறை தூதர்னு சொல்லி ஒரு சாதாரண மனிதரை நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அதில் இப்போ தொடர்ச்சியாக நம்மளால் எனக்கு பதிவு போட்ட உடனே அடுத்த கட்டம் அதை விட அவர் கடுமையாக பேசுகிற அளவுக்கு அவருக்கு ஏற்பட்டுருச்சு சூழல். அடுத்தது என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு ப்ரொஃபைலு, அந்த குழந்தைகள் அந்த மேலே இருக்க ஈர்ப்பு இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் சொல்லிட்டு, அவர் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தால் கூட நான் சகிச்சிக்க மாட்டேன், அவரை இறை தூதராக ஏற்கிறதெல்லாம் ரொம்ப டூ ஃபார் அப்படிங்கிற மாதிரி அடுத்ததை இவங்க பேச வச்சாங்க. அடுத்து போட போட கடைசியாக இது ஒன்று ஆயிடுச்சு. இதுக்கும் ஃபேஸ்புக்கில் நான் முதல்ல வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒன்று போட்டார்ல, குரானை வந்து நான் ஒரு சந்தேகத்தோடு பார்ப்பேன் அப்படின்ட்டு, தாராளமாக படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நான் ஆதரித்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஸோ அதில் ஒரு விஷயம் நான் எழுதியிருந்தேன் என்ன அப்படின்னா, நான் வந்து உங்களை வந்து குருட்டுத்தனமாக நம்ப சொல்லி நான் உங்களுக்கு கூப்பிடல, முஸ்லீம்கள் நம்பி இருக்கிறது மாதிரி அப்படின்னா அப்போ நாங்களாம் கூட்டுத்தனமாக தான் நம்பிட்டு இருக்கோமா, அப்போ கூட்டுத்தனமாக நம்புறதுனால தான் உன் பேச்சு கேட்குறோமா, இது மாதிரி ஒரு இது எப்போ பாரு உம்மத்தை வந்து நீ சபிச்சுக்கிட்டே இருக்கிற, எப்போ பாரு வந்து உம்மத்து வந்து உம்மத்து மேலேயே குறை சொல்லிகிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சில கமெண்ட்டுகள் வந்தது. ப்ளஸ் தனி மெசேஜும் வந்து ஃபீட்பேக்கில் வந்து வந்தது. சரி, அப்போது நினச்சேன், சரி இது சம்மந்தமாக கொஞ்சம் டீப்பாக பேசணும், ஏன்னா இதுவும் 2 வரியில் 3 வரியில் நம்ம பதில் கொடுத்துட்டு போனோம்னா இது மறுபடியும் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படிங்கிறது தான் அந்த பதிவு தான் இது. இப்போ அதுலேயும் நான் என்ன சொல்லியிருந்தேன், பதில் கொடுக்குறேன்னு, அதுக்கும் ஒரு ரிப்ளை வந்துச்சு, பதில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 10-15 நாள் ஆச்சு இன்னும் பதில் கொடுக்கலன்னு. நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறேன் 40 நாள், அங்கே ஒரு ஷூட்டிங்கும் பண்ணல, நான் என் சிச்சுவேஷன் எனக்கு தான் தெரியும். அப்போ பதில் கொடுக்குறேன்ட்டு இத்தனை நாள் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுவும் கொடுக்கல. இப்போ இது நீ பாட்டுக்கு உளறி வச்சு தொலைஞ்சிடுற, உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்குள்ளே படாது பாடாயிருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்படாதீங்க, யாரும் எனக்காக எல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க, அவங்கவுங்க வேலையை பாருங்கள், எனக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்குவேன் இன்ஷா அல்லாஹ், அது போதும். அப்போ நான் முதல்ல இது எங்கேருந்து தொடங்குறேன் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் வாழ்கிறோம். இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து இப்போ முஸ்லீம்களுடைய உரையாடல் அப்படின்னா ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கும், அல்லது ஒரு ஜமாத்து மாநாடு நடத்தும், மாநாடு கூட்டத்துக்குள்ளே எல்லாம் ஒரே கொள்கையை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பாக உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க. நீங்கள் தப்லீக் ஜமாத் போயிருப்பீங்க, தப்லீக் மாநாடு போயிருப்பீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கும், இது ஈரோடு கேங்கு, இது வந்து சேலம் கேங்கு, இது வந்து வேலூர் கேங்குன்ட்டு. அதுக்குள்ளேயே நம்ம பேசிக்குவோம், என்ன வேணாலும் பேசலாம், புரியுதுங்களா? முதலமைச்சரை கூட அவன் பேசலாம், வாடா போடான்னு பேசலாம், எதிர்த்து வேற கடவுள்களை வந்து திட்டி கூட பேசலாம், எந்த மதத்துடைய நம்பிக்கையும் நம்ம வந்து எப்படின்னாலும் பேசலாம். இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இதுலேயே நம்ம ஒரு 50-60 வருஷமாக வளர்ந்துட்டோமா, இப்போ சோஷியல் மீடியான்னு ஒன்று வந்துடுச்சு. இங்கே ஃபேஸ்புக்கில் வேணால் உங்களுக்கு வந்து சில பேர் முஸ்லீம் நண்பர்களாக இருக்கலாம், உங்கள் கருத்து ஒற்றவர்களாக இருக்கலாம், ஆனால் அந்த பதிவு வந்து உலகமே பார்க்குது. பேசிக்கிறது 2 முஸ்லீமு, ஆனால் பார்க்குறது வேர்ல்டு. இன்றைக்கி வந்து எவ்வளோ சென்சிட்டிவான மேட்ரு சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறது. நுப்பூர் சர்மா ஒரு டிபேட்டில் பேசின விஷயம், ஏன்னா அவங்க ஆர்எஸ்எஸ் கூடாரத்துக்குள்ளே பேசுகிற அந்த விஷயத்த டிவியில் பேசினவுடனே இப்போ என்ன ஆகி போச்சு, எவ்வளோ பெரிய கொந்தளிப்பு. இன்றைக்கி வந்து வெளியே நடமாட முடியாத அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்து அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எல்லாருடைய நிலைமையும் இதுதான். அதனால் நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி
பொது தளத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும், சில விஷயங்கள் நீங்கள் பக்குவமாக தான் டீல் பண்ணி ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கிங்க மிகப்பெரிய ஃபசாது வந்து உங்களால் நீங்கள் ஏற்படுத்திடுவீங்க. அதை வச்சு எதிர்த்தரப்புனர் மிகப்பெரிய ஃபசாதை ஏற்படுத்துவாங்க. புரியுதுங்களா? அப்போ அதுதான் நடந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு ஃபியூல் கொடுக்கறது யாரு? வெறுப்பு பிரச்சாரம். இன்னைக்கு வந்து பெரிய பெரிய தலைவர்கள் பேசுறாங்க அப்படிங்கிறாங்க. வெறுப்பு பிரச்சாரத்துக்கு ஃபியூல் எங்க இருந்து போகுது? நம்மெல்லாம் சேர்ந்து ஒரே கட்சிக்கு ஓட்டு போடுவோம்னு நீங்க பேசுவீங்களா? அப்ப அதே அவங்க உல்டா பண்றான். அது போதுண்டா கண்ணுங்களா, நீங்க இதுவே பேசுங்கடா. நம்மெல்லாம் சேர்ந்து அப்ப ஓட் ஜிஹாத், அதுக்கு பேர் என்ன? ஓட் ஜிஹாது. அவன்லாம் ஒன்றா இருந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறான், நம்மளாம் ஒன்றா இருந்து நம்ம ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவோம். கரெக்டாக போச்சு. அப்போ என்ன பண்ணி கொடுத்துட்றாங்க? நம்ம ஓட்டு கன்சாலிடேட் ஆகுதோ இல்லையோ, அவங்க ஓட்டு கன்சாலிடேட்டு ஆயிடுச்சு. சரியா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயம் நம்ம வந்து மெச்சூரிட்டியாக அணுகணும். நம்மள உலகம் பார்க்குது. இது முதல்ல நம்ம வந்து ஆல் ஐஸ் இன் ரஃபா மட்டும் கிடையாது, ஆல் ஐஸ் இன் எவ்ரி சிங்கிள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, எவ்ரி சிங்கிள் வாட்ஸ்அப் ஷேரிங்கு. இன்னைக்கு ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கிரியேட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா கூட அதோடைய ஸ்டார்டிங் எங்கேருந்து வந்ததுங்கிற லெவலில் இன்னைக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு. நான் வந்து ஃபேக் ஐடியில் போடுறேன் அப்படின்னு நீங்கள் ஃபேக் ஐடிங்கிறதும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா? அப்போ இந்த இடத்துல வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்களை வந்து விமர்சிக்கப்படுது. அப்போ இந்த முஸ்லீம்களை விமர்சிக்கிறதுல நான் ரெண்டாக பிரிக்கிறேன். ஒன்று, என்னதான் உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி நீங்கள் நல்ல விஷயங்கள் சொன்னாலும் கண்ணை மூடிக்கொண்டு குருட்டுத்தனமாக இஸ்லாத்தை விமர்சிக்கும் ஒரு கூட்டம். இது வந்து பிரெயின் வாஷ் செய்யப்பட்ட ஒரு கூட்டம். இந்த கூட்டம் தனி. இவங்க வந்து தப்பாக அவங்க வேணும், அவங்க வந்து என்ன சொன்னாலும் வெறுக்க தான் செய்வாங்க நம்மளை. அதே மாதிரி சில பேர் இருக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்காங்க, நடுவில் சில பேர் இருக்காங்க. யார்? தமிழ் பொக்கிஷம், சரவணன் பரமானந்தம், இந்த A2D சேனலாக இருக்கட்டும், இல்லை இந்த நிறைய மற்ற சேனலில் சத்யபிரபுவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான மனிதாபிமானத்தை வந்து வலியுறுத்தி செந்தில் வேலு, இது மாதிரியான ஆட்கள் எல்லாருமே வந்து இவங்களும் இஸ்லாத்தை வெறுக்கிறாங்க. புரியுதுங்களா? எதன் அடிப்படையில் வெறுக்கிறாங்க அப்படின்னா, வரலாற்று தகவல்கள், சில புத்தகங்கள். ஏன்னா இஸ்லாத்துக்கு எதிராக ஏராளமான புத்தகங்கள் எழுதப்படுது. நம்ம எந்த புக்கும் எழுதுறதும் இல்லை, படிக்கிறதும் இல்லை. சரியா? ஆனால் உலகம் நீங்கள் போய் புத்தக கண்காட்சி போய் பாருங்கள், இஸ்லாத்துக்கு எதிராக எவ்வளோ புத்தகங்கள் பகுத்தறிவுங்கிற பேரில் வந்து பரப்பிவிடப்பட்டிருக்கு, எவ்வளோ ஆர்டிகல்ஸ் வந்து கூகுளில் இதிலெல்லாம் சுற்றிட்டு இருக்குன்னு. அப்போ அதை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அதில் என்ன கிடைக்கிது அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது? 11 மனைவிகள் திருமணம் செஞ்சார். அப்போ அவங்க பார்க்குறாங்க, 11 கல்யாணம் எதுக்கு பண்ணணும்? என்னடா இவர் நம்மளை விட பெரிய மோகம் கொண்டவராக இருக்கிறாரு. நம்மளே வந்து ஒரு பெண்ணோட திருமணம் பண்ணிட்டு அமைதியாக இருக்கோம், இவர் 11 திருமணம் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு பெண்ணு வந்து 6 வயது சிறுமி. என்ன அறிவு இருக்கும், என்ன பக்குவம் இருக்கும்? அந்த சிறுமி வந்து எப்படி பார்த்துருக்கும்? தாத்தான்னு தான் கூப்பிட்டுருக்கும், அல்லது ஏதோ ஒன்று அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இதை வச்சு அவங்க வந்து இது பார்க்குறாங்க. இதுக்கு நாம் என்ன விளக்கம் சொல்கிறோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவங்க சொல்கிறத பார்க்காதீங்க, அதே மாதிரி எங்களை வச்சு மதிப்பு போடாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி நீங்கள் என்ன பண்ணுங்க? குரானை படிங்க, தஃப்சீரை படிங்க, புகாரியை படிங்க, முஸ்லீமை படிங்க, தபரியை படிங்க, அல்பிதாய வன்னியாய படிங்க. இவங்கெல்லாம் மதரசாவில் போய் சேரணும். அந்த லெவலுக்கு இவங்க இஸ்லாத்தை வந்து கற்றுக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு மதரசாவில் கொண்டு போய் இவங்களை சேர்த்துற அளவுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கிறேன். நாம் அப்படி தான் இந்த மதங்கள் எல்லாம் ஆய்வு பண்ணோமா? பைபிளை வந்து அது இறைவனுடைய வார்த்தையாகத்தான் இருக்கும், இயேசு இறைவனுடைய மகனாகத்தான் இருப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கொண்டு தான் நம்ம படிக்கிறோம். அவர் ஒரு பதிவு போடுறார், நான் சந்தேகத்தோடு போடுறேன், நான் இவர் இறை தூதர் என்பதை ஏற்க மாட்டேங்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், நீ இப்போவே சொல்லிட்ட இறை தூதர் இல்லைன்ட்டு, அப்புறம் இறை தூதர் இல்லைன்னு சொல்லிட்டு நீ படித்து மட்டும் என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறமா நீ அதை தான் சொல்லுவேங்கிற. அப்போ என்ன எதிர்பார்க்குறீங்க? இறை தூதர்னு நம்பி அதுக்கப்புறம் அவர் அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்குறாரு. நான் ஒருத்தரை இறை தூதர்னு நம்பிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? அவர் மேலே ஈமான் கொள்றது என் மேலே கடமையாயிரும். அப்புறம் அவர் சொல்றதுல சந்தேகத்தோட பார்ப்பது எனக்கு குற்றமாயிரும். அவர் கரெக்டாக இஸ்லாத்தை விளங்கி வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, சந்தேகத்தோட அணுகுவது எனக்கு குற்றமாயிரும், அப்புறம் நான் எல்லாத்தையும் நான் வக்காலத்து தான் வாங்கணும், இது மாதிரி நான் செய்ய மாட்டேன், நான் முதல்ல இதை படித்து சந்தேகத்தோட தான் படித்து பார்ப்பேங்கிறார்.
இவங்க என்னங்கிறாங்க, நாங்கள் மட்டும் இன்னும் படித்து பார்த்தா ஃபாலோ பண்ணிருக்கோம், கூட்டுத்தரமாக நம்புறோம்ல, எங்களோட சேர்ந்து நீங்களும் ஐக்கியமாயிருங்க, நீங்கள் மட்டும் ஏன் கோவணம் கட்டிட்டு கழட்டி போட்டு நீங்களும் குதிச்சிருங்க, நாங்கள் எல்லாரும் இப்படி தான் குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இது வந்து எடுபடாது. அறிவுபூர்வமாக உங்களுக்கு ரசூல்லாவை கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்னா அது உங்கள் குறைபாடு. இன்னைக்கு அவங்க கேட்பாங்க, ஏன் ரசூல்லா சிறுமியை திருமணம் பண்ணுன்னு கேட்பாங்க, நீ பதில் சொல்லணும். கைபரில் வந்து ஒரு பெண்ணுடைய கணவனை வந்து கொலை பண்ணுறாங்க, கொலை பண்ணிட்டு அந்த பெண்ணை எடுத்துட்டு கூட்டிகிட்டு வராங்க, வர்ற வழியிலேயே அந்த பெண்ணை திருமணம் பண்ணுறாங்க, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் தற்காப்புக்காக நடந்த போறன்னு நீங்கள் உங்கள் உலமாக்கள் வந்து உங்களை டியூன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அது வந்து எடுபடாது. இது நான் வந்து எகத்தாளமாவோ நக்கலாவோ சொல்கிறேன்னு நீங்கள் நினச்ச வேதனையால் சிரிக்கிறோம் நம்ம, புரியுதா? இது வந்து ரொம்ப நொந்து போய் தான் பேசுகிறோம். என்னுடைய பேசக்கூடிய விதம் அப்படி. அதனால் வந்து இவன் கிண்டலாக பேசுகிறான், இவன் வந்து எகத்தாளமாக பேசுகிறான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. என்னோட சிரிப்பை வச்சு தப்பாக இட போட்டுறாதீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையிலே நாம் மற்ற மதங்களை இப்படி தான் அணுகிறோமா? பகவான் ராமரை வந்து அவர் வந்து ஆண்டவருடைய அவதாரம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் ராமாயணத்தை எடுத்து புரட்டியிருப்போமா? ராமாயணத்தை ஆய்வு பண்ணியிருப்போமா? அதில் என்ன உபதேசம் செய்யப்பட்டிருக்குதுன்ட்டு பகவத்கீதை யாராவது படிச்சிருப்போமா? ஆனால் கண்ணை மூடிட்டு என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் பாத்திலு, இது ஹக்கும்போம். அப்புறம் என்ன சொல்லுவோம்? நம்மளா ஒருத்தன் அந்த மாதிரி யாராவது டீல் பண்ணிட்டா நம்ம என்னம்போம்? அது மாதிரி மிகப்பெரிய அநியாயம், நீ வந்து அநியாயக்காரம்போம். அப்போ எல்லாம் சொல்கிறான்ல, நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு சொல்கிறீங்க? ஏன்டா நீங்களே பண்ண மாட்டீங்க, அப்போ ஊருக்கு உபதேசம்னா அல்லாவிடத்தில் இது வெறுப்புக்குரியதாக இருக்கிறதுங்க. இப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையில் யாரும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்குங்க, அவர் வந்து அல்லாவையும் குரானையும் கற்றுக் கொடுக்க வந்தவர்கள். எங்கேயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்க்காதீர்கள், நீங்கள் வந்து வேதத்தை வந்து படித்து அல்லாவை அறிந்து கொள்ளுங்கள், இறை கோட்பாடு உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் படிக்க வேண்டியது குரான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே ஒரு பிரிண்டிங் மிஷினோட இறங்கி ஒவ்வொரு தாவா ஸ்டாலாக போட்டு ஒரு கொடையை வச்சுட்டு உக்காந்துட்டு குரானாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களா? ஒத்த குரான் எழுதலை ரசூல்லா. ஆனால் உலகமே அறிஞ்சிக்கிச்சு என்ன குரானில் என்ன இருக்குதுன்ட்டு. சோர்ஸு ரசூல்லா. அதே மாதிரி சஹாபாக்கள் யாரும் சீரத்துடைய புக்கு எழுதுன எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்க இருக்கையில் நம்பர் 1 புக்கு, டாப் டக்கர் புக்காக எதுவாக இருக்கும் எழுதியிருந்தாங்கன்னா, எந்த சஹாபியாவது குரானை பாதுகாத்தது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எழுதணும்னு உட்காந்து எழுதிருப்பாங்களா? அவங்க ஏன் எழுதலை? என்னைக்காவது நம்ம யோசிச்சிருப்போமா? ஏன் சீராவுடைய புத்தகம் எழுத ரசூலுடைய சீரத்து தேவையற்றதுன்னு அவங்க நினைச்சாங்களா? என்ன மேட்டர்னா, ரசூல்லா வேற அபூபக்கர் வேற இல்லை, அங்கே என்ன இருக்குதோ அப்படியே இங்கே இருக்கும். நீங்கள் ரசூல்லாவை பார்க்கணுன்னா சஹாபாக்களை பார்த்தா வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். அதனால் அவங்க தனியாக இப்போ நான் எப்படி இருக்கிறேன்னு நான் எழுதுவேண்ணா, எனக்கு என்ன பிடிக்கும்னு நான் எழுதுவேண்ணா, நான் எதுக்கு எழுதுவேன்? நானே வாங்கி சாப்பிட்டு போயிடுவேன். என்ன நீங்கள் லைவ் டெமோவாக பார்க்கணும். நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா நான் எழுத வேண்டியது. நான் செத்ததுக்கப்புறம்னா யாராவது ஒருத்தன் எழுதுவான், வரலாறு அப்படிங்கிற பேரில் பின்னாடி தான் வந்து எழுதப்படும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கற்றுக் கொடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா புக்ஸு கிடையாது. நம்ம இன்னைக்கு புக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணுறோம் பாருங்க, எதை வச்சு அவங்க இஸ்லாமிய வந்து முஸ்லீம்களை வந்து அவங்க எடை போட்டு எப்படி நம்மளை முஸ்லீம்னு இதுதான் இஸ்லாம்னு எப்படி நீங்கள் நம்மளை வச்சு டிசைட் பண்ண சொல்கிறீங்க? அதுவும் நம்மளை வச்சு இதுதான் இஸ்லாம்னு டிசைட் பண்ணான்னு வைங்க, அதை விட கேவலம் வேற எதுவும் இருக்காது. நல்ல வேலை அவங்க நம்மளை பார்த்து இதுதான் இஸ்லாம்னு அவங்க நினைக்கல, புரியுதா? இன்னைக்கு உலகத்தில் சவாலாக இருக்கக்கூடிய விஷயமே வந்து சிவிலைசேஷன் தான். எந்த சிவிலைசேஷன் உயர்ந்தது? யாருடைய வாழ்க்கை முறை உயர்ந்தது? இன்னைக்கு போட்டி ஒன்று நடந்துட்டு இருக்கு, தெரியுதா? கடைசியாக வரலாறுகள் எழுதுகிற வரலாற்று ஆசிரியர்கள்லாம் என்ன புக் எழுதுறாங்க? கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ், சிவிலைசேஷன்களுடைய போர். 9/11 அடித்த உடனே ஜார்ஜ் புஷ் என்ன சொன்னார் தெரியுமா? எங்களுடைய சிவிலைசேஷன் மேலே அட்டாக் நடத்தப்பட்ட, பில்டிங் மேலே இல்லை, எங்களுடைய வாழ்வியல் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டுள்ளது, தாலிபான்கள் எங்கள் மீது தாக்குதல் தொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த வாழ்வியல் வந்து உலகம் பூரா பார்த்துச்சு, அப்படியே விட்டா அது வந்து எங்களுக்கு ஆபத்து அப்படின்னு அவங்க உணர்ந்தாங்க. அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்ணாங்க? இது 9/11 தாக்குதல், அவன் ஃபால்ஸ் ஃப்ளாகு, அது பின்னாடி என்ன இருந்துச்சு, என்ன பாதி பேக்கப் இருந்துச்சா முழு பேக்கப் இருந்துச்சா, அதெல்லாம் அது தனி மேட்ரு, அது வேண்டாம்.
சரியா? அப்ப இன்னைக்கு மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, யாருடைய கலாச்சாரம் உயர்ந்தது? இன்னைக்கு மோடிஜி வந்து என்ன சொல்றாரு? வி ஆர் ஹிந்துஸ், எங்களுடைய கலாச்சாரம் மிக மேலானது. சீமான் என்ன சொல்றாரு? வி ஆர் தமிழன், தமிழர் கலாச்சாரம் மிக உயர்ந்தது. திமுக என்ன சொல்லுது? வி ஆர் திராவிடியன்ஸ், எங்களுடைய கலாச்சாரம் தான் உயர்ந்தது. வெள்ளக்காரன் என்ன சொல்றான்? எங்களுடைய கலாச்சாரம் தான். நாங்க ஆட்டத்திலேயே இல்லையே. அதான் சொல்லுவாங்கல்ல, பதில் தெரியலன்னா கூட பரவாயில்ல, எனக்கு தான் கேள்வியே புரியலையே அப்படின்னு. நீ முஸ்லீம்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? எனக்காக பதில் சொல்ல தெரியலன்னா பரவாயில்ல, இங்கே என்ன ஆட்டம்னு எனக்கு புரியலையே. சயின்ஸில் போய் மேக்ஸ் எழுதுறீங்க, மேக்ஸில் போய் இங்கிலீஷ் எழுதுறீங்க, இங்கிலீஷில் போய் ஜியாகிரஃபி எழுதுறீங்க. கேட்டால் நாங்கள் 100க்கு நாங்கள் பக்கம் பக்கமாக எழுதி தள்ளிட்டோங்கிறீங்க. உங்களுக்கு 0 தான் போடணும். உங்கள் சிலபஸ் சப்ஜெக்டே தப்பு. அப்போது இதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணான்? நபிமார்களை கட் பண்ணான். ஏன்னா ஒரு ஆளை ஃபாலோ பண்ணுறது இனி உலகத்தில் நடக்காது. சிங்கிள் பர்சனாலிட்டி டாமினேஷன் இனி உலகத்தில் செல்லாது. ஒரு சிவிலைசேஷனை தான் முன்மாதிரியாக காட்ட முடியும். இது வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான்? இந்த 5 ஸ்டேஜஸ் இருக்கு பாருங்க. நூ அலைஹிஸ்ஸலாமு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமு, மூசா அலைஹிஸ்ஸலாமு, ஈசா அலைஹிஸ்ஸலாமு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 ஸ்டேஜில் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்தே அல்லாஹ் இந்த ஸ்டேஜுக்கு அல்லாஹ் எவ்வளோ அட்வான்ஸு. நீங்கள் யாரை பார்த்து முற்போக்கு பிற்போக்குங்கிறீங்க? அல்லாஹ் எவ்வளோ அட்வான்ஸ் திங்கிங். 3000 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் சொல்லிட்டான், இனி வந்து ஒத்தால வச்சுலாம் முன்மாதிரியே உஸ்வத்துல் ஹசனாலாம் காட்டினா உலகம் ஒத்துக்காது. சிவிலைசேஷனே உருவாக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அல்லாஹ் உருவாக்குறான். யாத்ராகமம்ல பார்த்தீங்கன்னா 33 அதிகாரத்தில் 14வது வசனம் மூசா நபியை பார்த்து தூர் சினாய் மலையில் அல்லாஹ் அங்கே மேலே வச்சு பேசுகிறான். என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும், என் உம்மத்து முன்னாடி முன்னாடி போகும், நீங்கள் பின்னாடி பின்னாடி போங்க. இன்னைக்கு நம்மளை ஃபாலோ பண்ணால் அழிஞ்சு போயிடுவான். யாரை ஃபாலோ பண்ண சொல்கிறீங்க? ஜோர்டானியா, எகிப்தியா? யாரை ஃபாலோ பண்ண சொல்கிறீங்க? நீங்கள் முஸ்லீம்களுடைய பாலிசிஸ் என்னவா இருக்கு? காசா விஷயத்தில் அமெரிக்காவில் நடக்கிற ஒரு போராட்டம் கூட சவுதியில் நடந்திருக்குமா? யாரை ஃபாலோ பண்ண சொல்கிறீங்க? ஃபாலோ பண்ணால் என்ன நடக்கும் தெரியுமா? முதல்ல இங்கே இருக்கிற எல்லாரையும் சாவடிக்கணும், முஸ்லீம்களை. இதான் முதல். முஸ்லீம்களை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் என்ன? எதிர்ப்பவனை கொன்றுவிடு. இது என்ன பாலிசி? முஸ்லீம்களுடைய பாலிசி. எகிப்தில் இதுதான் பாலிசி, கத்தாரில் இதுதான் பாலிசி. அல்லாஹ் பாருங்க, அங்கேயே போயிட்டான். இதுக்கு டெஃபனேஷன் ஒரு ஆலிம் வந்து அதிலே பேசுகிறார். இது பார்த்தீங்கன்னா ஜேடிஎம் சர்ச்சுன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் 16/3/2022 இந்த ஒரு ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு. இது என்ன அப்படின்னா, இது வந்து அன்னைக்கு வந்து மோசையை பார்த்து கர்த்தர் பேசினாரு. ஆனால் இது என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்மளை பார்த்து கர்த்தர் பேசுகிறாரு. இந்த உலக மக்களை பார்த்து இது பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாருன்னா, எந்த ஒரு செயலை நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும், எப்படி திருமணம் செய்யணும், எப்படி வாழணும், எப்படி சமூகமாக இயங்கணும், இது எல்லா வழிகாட்டுதலுக்கும் என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும். இதுதான் மீனிங். என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும். இது வந்து தௌராத்திலையா, அடுத்த இஞ்சிலுக்கு வரும். ஈசா நபி என்ன சொன்னாரு பாரு. இயேசு மக்கள் கூட்டத்து மத்தேயுல 5வது அதிகாரத்திலேருந்து 1 இதை இவர் வித்தியாச அனுப்புனார். வச்சிருந்தோம், சரி பைபிளை ஒரு பார்ப்போம் தனியாக அப்படின்ட்டு. சரி அது கிடைச்சது, சரி அது இப்படியே இங்கேயே குறிப்பிட்டுறோம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் பைபிள் நிறைய விஷயம் கிடைக்குது நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டில். இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்தனர். இது எப்படி சஃபா மலையில் நின்று பேசுகிற மாதிரி ஈசா நபி நின்று பேசுகிறார். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. ஏழைகளுடைய மனசை யார் அறிந்து செயல்படுகிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் விண்ணரசுல இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய அந்த மறுமை வாழ்க்கையில் அவங்க மேலே இருப்பாங்க. துயர் உருவோர் பேறு பெற்றோர், யார் சிரமங்களுக்காக உள்ளாக்கப்படுவார்களோ அவர்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனி உடையோர் பேறு பெற்றோர், யார் இரக்க குணம் இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து பெரிய பாக்கியம் உடையவர்கள், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக ஆக்கிக் கொள்வார்கள். அவர்களிடத்தில் அல்லாஹ் அதிகாரத்தை வழங்குவான். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், இந்த பூமியில நீதியை எப்படியாவது நிலைநாட்டணுங்கிற அந்த வேட்கை வச்சிருக்கிறவங்க பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். அந்த விஷயத்தை அவங்கள அடைய வைப்பான் அல்லாஹ். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். ரசூலா சொல்றாங்கல்ல,
பூமியில் இருப்பவனுக்கு நீங்கள் இரக்கம் காட்டவில்லை என்றால் வானத்தில் இருப்பவன் உங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டான். அதே வார்த்தை. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார். அல்லாஹ்வுடைய தரிசனம் வேணும் அப்படின்னா தூய்மையான இக்லாஸ். மறுமையில் அந்த ஃபர்ஸ்ட் வந்தோடனே அந்த இக்லாஸ் சம்மந்தப்பட்டது தான். நீ துனியாவை காட்டுறதுக்காக செயல்பட்டா நீ தனியாக போயிரு, என் மூஞ்சிலே முழிக்காது, அதெல்லாம் பார்க்கவும் மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். அதெல்லாம் வரும் குரானில். அது ஒரு கேட்டகரியே இருக்குது, யாரை பார்க்க மாட்டான், யாரை தூய்மைப்படுத்த மாட்டான்ட்டு. இன்றைக்கெல்லாம் நாம் யார் யாருக்கு ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்கிறோமோ நமக்கு அங்கே ஒரிஜினல் ஸ்டிக்கர் ஒட்டப்படும். அந்த ஸ்டிக்கர் நாம் விரும்புகிற ஸ்டிக்கராக இருக்காது. இங்கேயே முழிச்சிங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். புரியுதா? இங்கே கெத்து மெயின்டைன் பண்ணி எப்படியோ ஏதோ ஒன்று சுதாரிச்சுட்டு இங்கே அந்த என்ன சொல்கிறது சோஷியல் மீடியா சிங்கங்களாக இங்கே கர்ஜித்து ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். அமைதியாக இருப்போர் இல்லை, அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள். இவன் தான் கடவுளுடைய மக்கள். அமைதி ஏற்படுத்துறது, அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. இன்னைக்கு நீதி கேட்டு யாராவது முஸ்லீம் இன்னைக்கு எங்கேயாவது போராடி பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒரு விஷயத்த முஸ்லீம்கள் இனிஷியேட்டிவ் பண்ணி, நான் சொல்றது அடுத்தவர்கள் அடுத்தவங்க முன்னெடுத்து முயற்சி எடுத்திருப்பாங்க, அதில் போய் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். முஸ்லீம்களால் தொடங்கப்பட்ட ஒரு மூமெண்ட். என்ன மூமெண்ட்டு? கடைசியாக நடந்தது சுதந்திர போராட்ட மூமெண்ட். அதுதான் முஸ்லீம்களால் எடுக்கப்பட்ட மூமெண்ட். அதுக்கப்புறம் ஜனாசா தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு உரிமை மீறலிலும் எந்த ஒரு அநியாயத்தையும் தட்டி கேட்டதே கிடையாது. கேட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்காக தட்டி, அதில் பாருங்க சுயநலம் அடங்கி. பாபர் மசூதியாக போராடி இருப்பான், அது நம்ம பிரச்சனை. சரியா? இப்போ விவசாய போராட்டம், விவசாயிகளை பற்றி அதில் யாராவது முஸ்லீம்களை முன்னெடுத்தாங்க? 3 சட்டங்கள் அநியாயமாக போடப்பட்டிருக்குன்ட்டு முஸ்லீம்கள் முன்னெடுக்கல. சப்போர்ட் வேணால் பண்ணியிருப்போம். என்ன அப்போ பார்த்துங்க. அப்போ இதில் சொல்கிறேன், நீதியின் பொருட்டு துன்படுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். எனக்காக உங்களுக்கு திட்டு விழுவுதா? நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணதுனால உங்களுக்கு துன்புறுத்தப்படுதா? நீங்கள் பாக்கியவான்கள். மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். இதை ஈசா நபி சொல்றாங்க, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்க தான்டா யூரியா, நீங்க இல்லைன்னா மண்ணு. அப்ப சொல்ற, உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக ஆக்க முடியும்? நம்ம சமுதாயமே உருப்படாம போச்சுன்னா வேற எதை வச்சு இதை ரெடி பண்ண முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிக்கப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. இன்னைக்கு நம்ம தண்டம், உலகத்திலேயே ஒரு தண்டமான ஒரு சமூகம் யாருன்னா நம்ம தான். இதுல நான் சொல்றேன்னு ஒண்ணு என்னை தவிர்த்துட்டு சொல்றேன்னு நினைச்சேன், நான் சேர்த்தி தான் சொல்றேன். முஸ்லீம்கள்லாம் வண்டியில ஏறினா முதல்ல நான் தான் ஏறுவேன். கொண்டு போய் எங்களை சாக போறேன், அழிக்க போறான், டஸ்ட்பின்ல கொண்டு போய் டம்ப் பண்ண போறான்னா முதல்ல ஏறுறது நானா தான் இருப்பேன். என்னையும் சேர்த்து தான் நான் திட்டிக்கிறேன். உங்களை மட்டும் மற்றவங்களை மட்டும் நான் திட்டல, என்னையும் சேர்த்து முதல் திட்டு எனக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு. எல்லாம் அவங்க சொல்றாங்க மண்ணுல இருக்கு வேற, அது மண்ணு உப்பு வேஸ்டா போச்சுன்னா அது கொண்டு போய் கொட்டிடுவாங்க. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கின்றீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாக இருக்க முடியாது. நீங்க உலகத்துக்கே வெளிச்சம். அதுவும் எப்படி இருக்கணும்? மலை மேல இருக்கக்கூடிய வெளிச்சம், அது யாரும் பார்க்கலன்னா சொல்லி மறைச்சிடாங்க. கண்டிப்பா உங்களை நோட் பண்ணுவாங்க, உங்களை பார்த்தே தீருவாங்க, உங்களை வச்சுதான் என்ன மதிப்பு போடுவாங்க. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்கு கீழ் வைப்பதில்லை. எங்க விளக்கு எவனாவது பற்ற வச்சு கீழே போட்டு ஒரு குழி போச்சு அதுல மூடி வச்சிருவானா? அவனுக்காக அறிவு இருக்கா? விளக்குனாலே 4 பேர் வெளிச்சம் தரணும்டா, உம்மத்துனாலே வழிகாட்டணும்டா சொல்றாரு. அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். அடுத்த வார்த்தை சுப்ஹானல்லாஹ். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர்கள் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். யார்? அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிறா. இதே குர்ஆன் ஆயத்து ஃபர்ஸ்ட் யா யுஹல் முத்தசிர், அந்த வந்தது என்ன? எந்திரி போ, அல்லாஹ் பெருமைப்படுத்து. எப்படி பெருமைப்படுத்துறது? இப்படியே
தஸ்பி இல்லை, இங்கே சுபானெல்லாம் 100 தடவையா, லாயிலா இல்லைல்லாம் 50 லட்சம் தடவையா, அது சொல்கிறதுக்கு மலக்கு இருக்கான். அதுவும் நீ மைண்டில் வந்து கடையை நினச்சிக்கிட்டு அதை பண்ணிட்டு இந்த பக்கம் இப்படி 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 நூட்டி கவுண்ட் பண்ணுறது உனக்கு மிஷின் தேவைப்படுது. எத்தனை விட்டோம்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதுதான் லட்சணம். ரக்காத்து எத்தனாவது ரக்காத்துன்னு நமக்கு தெரியாது, மறக்கிறோம். ஏன் மறக்கிறோம்? அவுட் ஆஃப் தொழுகை. தொழுகையில் வந்து அப்படியே வண்டி கிளம்பிருச்சு எங்கேயோ. அவ்வளோ அழகான உபதேசம் பாருங்க ஈசா நபி. ஏண்டா விளக்கு பத்தாச்சு அவனால கீழே வைப்பானடா. நீ நம்ம வந்து கம்மத்துன்னு பேச போகிறேன், என்ன நீ என்ன பேச போகிற, நீ இதப்போ எவனாவது பப்ளிக்கில் பேசுவானு, அவ்வளோ அசிங்கமான கொள்கை. ஆனால் விளக்க வெளியே வைக்கிறது தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? 100 நலா 100. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய ஒளிக்கு உதாரணம் ஒரு மாடம், அதில் ஒரு விளக்கு, அதில் தூய்மையான ஜைத்தூன் எண்ணெய். அதுவும் அந்த எண்ணெயுடைய குவாலிட்டி அல்லாஹ் சொல்கிறான். அது வந்து ஜைத்தூனுடைய ஃபர்ஸ்ட் கிரேட் எண்ணெய். அதுக்கு நெருப்பே வேணாம், அது வெறும் கண்ணாடியே மின்னும், அதில் அந்த எண்ணெயே மின்னும் அப்படிங்கிறான்ல. அவ்வளோ பவர்ஃபுல் அது. அந்த சூரிய அந்த இதோட வெளிச்சத்தை வாங்கி அதுவே மின்னுங்க. இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு, மறுபடியும் பாருங்க, அதே பார்த்துங்க, உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழர். இன்னைக்கு அல்லாஹ் திட்டு உழுதுன்னா அது காரணம் எங்களுடைய செயல்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திட்டு உழுதுன்னா காரணம் நம்முடைய செயல்கள். குர்ஆனை ஒருத்தன் மறுக்கிறான் அப்படின்னா காரணம் நம்முடைய செயல்கள். இது அக்கார்டிங் டு பைபிள். இது குர்ஆன்லேருந்து நான் ஏகப்பட்ட இடத்துல ப்ரூஃப் பண்ண முடியும். இது திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அல்லாஹ்வுடைய ஷரியத்தை நான் அழிக்கிறதுக்காக வந்தவன் கிடையாது, அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். வானம் பூமி அழிவதற்கு முன்னாடி திருச்சட்டம். திருச்சட்டம்னா என்ன? புனிதமான சட்டம். யாருடைய சட்டம்? கர்த்தருடைய சட்டம். எங்க நிறைவேறும்? உலகம் பூரா நிறைவேறும். இப்போ புரியுதா? ரசூலுல்லாஹ் ஈசா நபி வந்து என்ன பண்ண போறாங்க? இவர் என்ன சொல்றாரு பாரு. அவர் திருச்சட்டம் உலகம் முழுவதும் நிறைவேறிய தீரும், அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்றேன். ஒரு சட்டம் விடாம எல்லா சட்டமும் 100% அப்ளிகேபிள் ஆகுமா இந்த உலகத்துல? அப்பனா என்ன அர்த்தம்? இன்னைக்கு வந்து ரிலீஜியஸ் சட்டம் மட்டும்தான் அப்ளிகேபிள் ஆகிட்டு இருக்கு. பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோசியல் இந்த சிஸ்டம்லாம் சட்டம்லாம் அப்ளிகேபிளா இல்லை. இதுக்காகத்தான் நான் வந்தேன். இதை வச்சு தான் அல்லாஹ்வையே நம்ம காட்ட முடியும். ஏன்னா அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை. அதுதான் அல்லாமா இக்பால் சொல்லுவாரு, குதாய லம் யஸல் கா தஸ்த குத்ரத் தூ ஜுபான் தூ ஹை. அல்லாஹ்வுடைய கையும் நீதான், அல்லாஹ்வுடைய வாயும் நீதான்டாம்ப. நம்ம பேசுனா அல்லாஹ் பேசுன மாதிரி இருக்கணும். அதுதான் அல்லாஹ் புகாரில் வருது இல்லை, இவன் பேசுனா அல்லாஹ்வுடைய நாவு, அவன் பார்த்தா அல்லாஹ்வுடைய நாவு, அவன் கையை அல்லாஹ்வுடைய கையே, அவன் காலு அல்லாஹ்வுடைய காலு. இது நம்மளை வச்சு அல்லாஹ் எடை போடணும். எவ்வளோ கீழ்த்தரமா நம்ம நடந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து ஜாஃபர் சாதிக்குங்கிறவன் வந்து என்ன போதை மாஃபியா. நீங்க வாணியம்படி ஆம்பூர்லாம் போயிருக்கீங்களா? எவ்வளோ பெரிய போதை மாஃபியா இருக்கு தெரியுங்களா? தாமுமுகக்காரர் ஒருத்தரை வந்து ஒரு இம்தியாஸுங்கிற ஒருத்தர் வந்து கொலை பண்றான். இவன் முஸ்லீமு, என்னத்துக்கு கொலை பண்ணான்? இவர் கஞ்சா வித்தான். யார்? அந்த இம்தியாஸுங்கிறவன். இவன் வந்தாலும் தடுத்தாரு தாமுமுக நிர்வாகி, அதுக்காக கொலை பண்றான். கேவலம் இல்லை? இதுக்காக நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம். நம்ம சமுதாயத்தை திருத்துவது. நம்மளாம் கேட்டா நாங்கள் என்ன தப்பு பண்ண திருந்துறதுக்குங்க அது சொல்றாரு அவரு. எனவே கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவராக கருதப்படுவார். சின்ன சட்டம் தானே பெரிய சட்டம் தானேன்னு கேட்டகிரி பிரிச்சிங்கன்னா அல்லாட்ட நீங்கள் தாண்டா சின்னதாக போவீங்க. இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கவரோ விண்ணரசில் பெரியவர் ஆவார் என கருதப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே 5ஆவது அத்தியாயம் மத்தேயுல 19 வசனம். பைபிள் படிங்க, தப்பெல்லாம் கிடையாது, சரியா? இது வந்துடுவாங்க பைபிளில் வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு. பைபிள் ஒன்றும் தொழுகையில் ஓத சொல்லலை நம்ம. இப்போது இது வந்து சமுதாயங்கள் தான் வழி நடத்தணும். அதை வச்சு தான் மக்கள் வந்து கடவுளை கொள்கையை வந்து மதிப்போடுவாங்க. நீ வந்து அல்லாஹ் குல்லு அல்லாஹ் அல்லாஹ் சமது நீ எவ்வளோ வேணா கூவிகா, 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. உன்னுடைய தௌஹீது குப்பையில் போடுவாங்க. புரியுதா? முழுமையான வழிகாட்டுதல் எடுத்துகிட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுங்க, உங்களை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க. அப்போ இது ஏன் அடுத்தது ஒரு ஹதீஸு. இந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா
இந்த ரெண்டு கூட்டம் இன்னைக்கு வந்து என்ன கதி ஆயிருக்குன்னு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு யூதர்கள் எவ்வளவு கேவலப்பட்டுட்டு இருக்காங்க. ஜைனிஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து குழந்தைகளையும் இதையும் கொல்லுட்டு இருக்காங்க. அதை வந்து யூதர்கள் வந்து சரி காண்றாங்க. அமெரிக்கா சரி காணுது. உலகத்துடைய முழு ஒட்டுமொத்த கோபம் இன்னைக்கு அவங்க மேல இருக்கு. அதுக்கான விளைவு அவங்க ஈசா நபி கையால் அனுபவிப்பாங்க. இப்போ அடுத்தது எல்லாம் வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்க, எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கான். ரைட்டு, ஓகே, நீ இங்கே போ, நீ அங்கே போ, ஃபீல்டிங் செட் பண்ணிட்டு இருக்கிறான். எல்லாம் நமக்கு அடி வரும்போது தப்பிக்கலாம் முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஃபீல்டிங் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இதுல சரவணன் வந்து இப்போ வந்து மதத்தை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தார் இன்னைக்கு ஃபேஸ்புக்கில். என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, இஸ்ரேல்காரன் வந்து இவன் கொல்றான், இத்தனை கொலை பண்ணுறான், ஆனால் மனசில் இறக்கமே வரல. நான் பார்க்குறேன், நான் யோசிக்கிறேன், அந்த குழந்தை முன்னாடி என்னால் புல்லட்டு துப்பாக்கி வச்சு நிற்கும்போது என்னால் அந்த டார்கெட்டை வந்து எப்படி டார்கெட் பண்ண முடியும், நான் எப்படி வந்து என்னால் அதை ஷூட் பண்ண முடியும், எனக்கு சம்பளமே கொடுக்கட்டுங்க, அதுக்குன்னே இருக்கிறேன், புரியுதா? ஹமாஸுடைய போராளிகள் வரட்டும், அவனை நான் சுடுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். இந்த பெண்களையும் இந்த குழந்தைகளையும் என்னால் எப்படி சுட்டு அந்த சம்பளத்தை எடுத்துகிட்டு போய் நான் வீட்டில் குடும்பம் நடத்துவேன், என்னால் எப்படி நான் தூங்க முடியும் அப்படின்னு நான் யோசித்து பார்க்குறேன். அப்போ யூதர்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னு யோசித்து பார்க்குறேன். இதுக்கெல்லாம் நான் காரணம் யோசித்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி மதம் தான் இருக்குது. இவனை மதம் தான் இப்படி சொல்லி கேட்டால் அவனும் அதானே சொல்கிறான். யாருக்காக கொள்றேங்கிறான்? அது கர்த்தருக்காக நான் இந்த புனித பூமியை தூய்மைப்படுத்துகிறேன். என்ன மெசேஜ் போகும் உலகத்துக்கு? நம்மெல்லாம் காட்டு மிராண்டிகள் தான் மெசேஜ் போகும். கசாபவன் சொல்கிறான், எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. என்னடா வேலை செய்ய சொன்னாங்க? அங்கே சிவாஜி அந்த என்னது ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே பூந்து பார்க்குறவனையெல்லாம் சுடுன்னாங்க. இதுக்கு பேர் என்னடா சொன்னாங்க? ஜிஹாதுன்னாங்க. சொர்க்கம் கிடைக்குன்னாங்க. இதை நம்புகிறான். எவனோ என்னோன்னு ஜிஹாது பேரில் ஏதோ ஒரு அளவு சொல்லி கொடுத்தா நீ போய் கொண்டுட்டு வந்துடுவ. அப்போ யூதன் அவன் போய் கொண்டுட்டு வந்துடுவான். அப்புறம் மதத்துக்கு உங்களுக்கு நல்ல பேர் வேற வாங்கிக்கணும். கேட்டால் மீறி நீங்கள் குரானை ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்க. எப்படியா பார்த்தா உங்கள் சிலபஸ்லேயே அது இருக்காது. எவனாவது அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து ஒருத்தன் எந்திரிச்சு வந்து பேசினா அவனையும் உட்கார வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுவீங்க. அப்புறம் உங்களுக்கு அல்லாவுடைய இது ரஹமத்தும் வேணும், துனியாவில் கம்ஃபர்ட்டும் வேணும், என்னென்ன எதிர்பார்க்குறீங்க எல்லாம் எழுதிட்டு இருங்க. நல்லா இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, உங்களுக்கு முன் இருந்தவர்களின் வழிமுறைகளை நீங்கள் ஜான் முளத்துக்கு முளம் பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் ஒரு உடும்பின் பொந்துக்குள் நுழைந்தால் கூட அவர்களை நீங்கள் பின்பற்றி நுழைவீர்கள். அவன் ஒரு பொந்துக்குள்ளே போயிட்டு ஒன்றுமில்லைன்னு திரும்பி வந்தால் கூட அவன் பண்ணிட்டான்ல, அதை வச்சு கூட பாடம் கற்றுக்க மாட்டான். நம்மளும் பொந்துக்குள்ளே போய் இது வழி. அப்போ அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்குவீங்க அப்படின்னு ரசூலா சொல்லும்போது கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே யாரை சொல்கிறீர்கள்? யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா சொல்கிறீர்கள் என்றார். அப்போ அல்லாஹ் ரசூல்லா சொல்கிறாங்க, வேற யாரப்பா இருக்கிறது? 2 உம்மத்து, 2யும் சொல்லிட்டேன். 2 உம்மத்து இருக்கிறது, மொத்தமே 3 உம்மத்து தான் உருவாக்கப்பட்டது மனித குலத்துக்கு. அதில் 2 ஃபெயில் ஆயிடுச்சு. 1ல் ஒரு கூட்டம் ஆரம்பத்தில் 30 வருஷம் சிறப்பாக செயல்பட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. இனி நம்மட்டான்னு இஸ்லாத்துக்கு நற்பெயர் ஏற்படுத்துறதும் கெட்ட பெயர் ஏற்படுத்துறதும் நம்ம தலையில் இருக்கு. இல்லை தான் உண்டு, நம்ம சுயநலமான வாழ்க்கை, சுயநலமான செயல்கள், இது மாதிரி வாழ்ந்துட்டு எல்லா இடத்துல பரிசு கிடைக்கும்னு நீங்கள் நம்புனீங்கன்னு நம்புங்க. இப்போ குழப்பம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? காசாவில் சோறு இல்லாமல் 23 லட்சம் பேர் இருக்கான். எத்தனை பேர்? 23 லட்சம் பேர். புருனே சுல்தான் ஒருத்தன் நினைச்சானா சாப்பாடு அத்தனை பேருக்கு கொடுத்துட முடியும். குவைத்துடைய கரன்சி பக்கத்துலேயே இருக்குது. $250 டாலரோட ஸ்டாங்கு. எவ்வளோ ஃபண்டு கொடுத்துருப்பான்? நீ காட்டுறாங்க சோமாலியாவில் இருக்கிற குழந்தைகள் வயிறு ஒட்டி இருக்கிற மாதிரி வயிறு ஒட்டி இருக்குது. இப்போ ரெஃப்யூஜி கேம்பில் பாம்பு அடிக்கிறான். இன்னி வரைக்கும் எவனும் இஸ்ரேலோட வர்த்தக ஒப்பந்தம் நாங்கள் முறித்து கொள்வோம்னு எவனும் ஸ்டேட்மெண்ட் இன்னி வரைக்கும் கொடுக்கல. இன்னைக்கு என்ன டேட்டு? ஜூன் 2. ஆல் ஐஸ் இன் ரஃபா. இப்போ உலகமே பார்க்குது ரஃபா. பூமியிலிருந்து மிருகம் வந்து புறப்பட்டு வந்து மூமின் யாரு முனாஃபிக் யாருன்னு காரி துப்பிருச்சு. நீ உலகத்தில் அடையாளம் போட்டுருச்சு. நீ மேலே என்ன போடணும்? ஆல் ஐஸ் இன் ரஃபா. யார் யார் போடுறா தெரியுமா? நம்ம அவர்கள் பிஜேபியோடைய விங்கு ஒரு மேஜர் ஒருத்தர், அவர் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாரு, அவர் போடுறாரு இது அநியாயன்ட்டு. நியோம் சிட்டி எவ்வளோ? 100 லட்சம் கோடி ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. இதில் 100 லட்சம் கோடி ரூபா ப்ராஜெக்ட் நியோம் சிட்டி சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கான்.
ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு ப்ரெஷரு, பெட்ரோல் தரமாட்டோம், இது தரம் ஒன்றும் கிடையாது. எகிப்து பார்டரு சுருள் கம்பி போட்டிருக்கான், அதில் கரண்ட் வேறையான். என்ன அங்கே இருக்கிறவன் சோத்து இந்த பக்கம் வந்துடக்கூடாதான், நடுவில் ஒரு லைனு, இங்கே இருக்கிறவன் வேறையான், அந்த இருக்கிறவன் வேறையான். இதுதான் ரசூல்லா கற்றுக் கொடுத்த தீனு. அங்கே தான் பெரிய அல்ஹசர் யூனிவர்சிட்டி இருக்குது, அது மேலே பெரிய அடி அங்கே தான் உழுவணுன்றேன். எவ்வளோ வேணாலும் எங்களை சாகடிங்க, தகுதியானவர்கள் நாங்கள். என்ன வச்சுக்கிட்டு இங்கே என்ன தைரியம் வச்சு நீ முஸ்லீம் அல்லாதவர்களை பார்த்து நீ வந்து அவங்களாம் மனிதாபிமானம் உள்ளவர்கள், அவங்களுக்கு இதுதான் தீனுன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமாக சொல்கிறேன் நம்மளை விட அவங்க முன்னாடி போயிருப்பாங்க. நம்மளை விட ஒரு சோம்பேறி, அதான் சொல்கிறான் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறேன். செத்த சமூகம் இது, செத்துருச்சு. அதே வார்த்தை குரானில் வர்ற வார்த்தை. அவ்வளவு நம்பரில் இருக்கீங்க, ஆனால் உயிருக்கு பயந்துருக்கீங்க. அல்லாஹ் சொன்னா செத்துருங்கடான்ட்டு. சாப்பாடு கொண்டு போய் தரக்கூடாதுங்கிறான். சாப்பாடு யாரு? ஐநா சபை கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குது, அதை டெரரிஸ்ட்னு டிக்ளேர் பண்ணிட்டான். யார? ஐநா சபையை. ஐநா சபை தீவிரவாத இயக்கமா? அது ஃபுட்டு கொடுக்குறதுக்குன்னு வச்சுருக்காங்க. அது வேர்ல்டு கிச்சன் ஒன்று வச்சுருந்தாங்க, அதில் பாம்பு போட்டாங்க. அவங்களுக்கு அத்தனையும் அவங்க ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்க, அவங்கள கொண்டுட்டாங்க. இது போர்க்குற்றம் நடந்திருக்குன்னு 2 நாடுகள் ஐநா சபையில் போர்க்குற்றம் நடந்திருக்குது, நாங்கள் வந்து மனு கொடுக்குறோம், இதுக்கு மேலே நடவடிக்கை எடுங்க. கொடுத்த நாடுகள் வந்து ஒன்று சவுத் ஆப்பிரிக்கா, இன்னொன்று வந்து நிகாராகுவா. சத்தியமாக இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நாடு இருக்கிறது எனக்கு தெரியாது. நிகாராகுவா, இந்த 2 நாடுகள் ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்கு. இது வந்து சவுதியோ, துருக்கியோ, எகிப்தோ, பக்கத்தில் இருக்கிற ஜோர்டானோ, குவைத்தோ, கத்தாரோ இவங்கெல்லாம் கொடுக்கல. நான் கத்தாரில் இஸ்லாத்தை என்ன புகழ், சுப்ஹானல்லாஹ், கிராத் ஓதி ஃபுட்பாலை திறக்க வச்சான் பாடுறான். இஸ்லாம் சொயின்னு மரியாதை எங்கேயோ போயிருச்சு. சாராயம் உள்ள அலௌடு இல்லைன்ட்டான்ல, பத்தியா? இங்கே தான் இதுதான் நம்ம ஆளுங்க, பத்தியா வச்சோமா, உலகத்துக்கே கலாச்சாரம் என்னன்னு காட்டுறோமா? என்னடா கலாச்சாரம் இது? உயிர் பெருசா ஹரம் பெருசா? ஹரமோட உயிர் தான்டா பெருசா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற புனித மாதம் ஒன்றும் இல்லை, போர் புனித மாதம், அதை விட இது தான்டா பெருசு, உயிர் பெருசு. உயிருக்கு என்ன மதிப்பு வச்சிருக்கிறீங்க நீங்க? அப்போ இந்தியாவில் என்ன முன்மாதிரி இருக்குது? பெரிய பெரிய ஃபிர்காக்கள் நாம தான் எக்ஸ்போர்ட் பண்ணோம். யூபியில் தான் 2 பெரிய லான்ச்சிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, அங்கேருந்து எல்லா ராக்கெட்டும் விண்வெளிக்கு ஏவப்படுது. உலகம் பூரா இங்கே இருந்தால் சப்ளை, ஒன்று தேவ்பந்து, இன்னொன்று பரேல்வி, 2மே யூபியில் இருக்குது. அதனால தான் எல்லாம் யூபியிலே சூப்பராக ஒரு முதலமைச்சர் போட்டு புல்டோசர் கையுமா அவர் சுற்றிட்டு இருக்காரு. சொல்கிறாரு, நான் வந்தேன்னா, அவர் சொல்கிறாரு, ரோட்டில் பள்ளியை தொழுவுறது நான் தடுத்து நிறுத்திட்டேன். அடுத்த இலக்கு சொல்கிறார், மக்களே பள்ளி வாசலில் தொழுவுறதையும் நான் தடுப்பேன். ஜெய் ஸ்ரீராமுங்கிறான். இவன் ஏன் குஷி ஆகிறான்? பள்ளிவாசல்ல முஸ்லீம் உள்ளே போய் தொழுவுறத தடுத்தா சரி, இவர் ஏதோ ஒரு இதில் பேசுகிறாரு, வெறுப்பு பிரச்சாரம், இவருக்கு ஏதோ ஒரு மண்டையில் ஏறிடுச்சு. கீழே இருக்கிற மக்கள்லாம் ஏங்க சந்தோஷப்படுறான்? அப்போ தெரியலையா அல்லாஹ் நம்ம மேலான வெறுப்பு விதைச்சிருக்கான் அவங்க உள்ளத்துலன்னு தெரியலையா? இழிவும் வறுமையும் அவர்கள் மீது சாட்டப்பட்டு விட்டன, அவர்கள் எங்கு காணப்பட்டாலும் அவர்கள் வந்து அடித்து துவைக்கப்பட்டனர். இது என்னன்னு தெரியலையா? புரியலையா? மீனை பார்க்காதீங்கிற மீனோட அல்லாஹ் பாருங்க, மீன் வயிற்றுல ஏன் வந்தோன்னு தெரியுமா நமக்கு? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் என்ன? முஸ்லீம் நாடுகளை பார்த்து இஸ்லாத்தை கண்டுபிடிக்க முடியுமா? பாகிஸ்தானு, பங்களாதேஷு உள்ளே போய் பார்த்துருக்கீங்களா? விபச்சாரம் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? ஓரின சேர்க்கை எவ்வளோ நடக்குது தெரியுமா? பாகிஸ்தானில் ஊழல்ல நம்பர் 1ல இந்தியாவோட அதிகமாக முந்தி இருக்கிறது யார்? பாகிஸ்தானு, பங்களாதேஷ். பங்களாதேஷில் என்ன எதிர்கட்சி இன்னும் என்னங்கிறோம், எலெக்ஷன் கமிஷன் பாரபட்சம் காட்டி விட்டது. சரி, இதில் என்ன நடந்துச்சு? எலெக்ஷன் கமிஷனு பாகிஸ்தானில் இம்ரான்கானை தூக்கி உள்ளே போட்டுருச்சு. இங்கே ராகுல் காந்தி வெளியே வச்சுருக்காங்கள, கட்சியை கலைச்சி விட்டான். எல்லாரும் சுயேட்சை. யார்? பிடிஐ. இருக்கிற ஆப்போனண்ட் கட்சியை கலைச்சி விட்டாங்க. நீ சின்னம் பறிச்சாங்க, தம்மா துண்டு கட்சி தான் சின்னம் பறிச்சு. அங்கே காங்கிரஸுக்கே சின்னம் பறிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே பெரிய ரூலிங்ல இருந்த கட்சியை வந்து சின்னம் பறிச்சு ஒவ்வொருத்தரும் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா நின்று ஜெயிச்சு அல்லு சில்லறையா நின்றுட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன தெரியுமா? இங்க அந்த நிலைமெல்லாம் இல்லை, கட்சியே இல்லை, கட்சியும் ஜெயிலு, அந்த கட்சி வேட்பாளரும் இல்லை, ஒரே கட்சி நின்றுச்சு இங்க பங்களாதேஷ்ல. அது அந்த ஷேக் ஹசீனா அவங்களே நின்று ரைட்
அண்ணன் வாழ்கன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இதுல எலெக்ஷனு. இது நம்முடைய ஜனநாயக நாடுகளுடைய லட்சணம். இன்னும் அங்கன்னா எலெக்ஷன் கமிஷனே இல்லை. எங்க துபாயில், கத்தாரில், யுஏஇயில் எங்கேயுமே என்னது எலெக்ஷன் கமிஷனே இல்லை. இதெல்லாம் வச்சு இஸ்லாத்தை வந்து என்ன மதிப்புனா அதுதான் இஸ்லாராமர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? அல்லாவையோ அல்லாவுடைய ரசூலையோ யாரும் இழிவுபடுத்த முடியாது. அவங்க உயர்ந்தவர்கள். அல்லாவை மலக்குகள் புகழ்ந்துட்டு இருக்காங்க, ரசூல்லா புகழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இவங்க திட்டுறதெல்லாம் நமக்கு தான் வரும். இவன் அல்லாவை திட்டுறான்னு நினச்சிக்காதீங்க, நம்மளை தான் திட்டுறான். அவன் குரானை வந்து குரானை தூக்கி போட்டு எரிக்கிறான், குரான் மேலே ஒன்று வெடிக்கிறான், பாத்ரூமில் தூக்கி போடுறான்னா யாருக்கும் நோகுது? அல்லாவுக்கும் நோகலை, ரசூல்லாவுக்கும் நோகாது, நமக்கு நோகுது. இல்லை நீ காண்டாரல்ல, அது போதும். அதுதான் மேட்ரு. அவங்க சொல்கிறது என்ன தெரியுமா? உங்களுக்கு காண்டாகுது இல்லை, அது போதும். இவன் அதான் சொல்கிறான். யார் நிறைய இப்போ கேட்டு பாருங்க, என்ன மோடி என்ன பண்ணார், என்ன பண்ண? ஒன்றும் பண்ணலைங்க. இவனுங்களை அடிக்கிறாங்க, அது போதுங்க எங்களுக்கு. இவர்களை வைக்க வேண்டிய இடத்தில் நான் வைப்பேன் மோடி சொல்றார். ஜெய் ஸ்ரீராம் கோஷம் வருது, நீ அதை மட்டும் செய்யுங்க போதும். அப்போ எவ்வளோ முகப்பத்து நம்ம மேலே எல்லாம் தூவி விட்டுருக்கான்னு தெரியுதா?